அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு இந்த மசாலா சுண்டலை ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கிறவங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு விரும்புகிறவங்களும் இந்த மசாலா சுண்டலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான மசாலா சுண்டல் செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட பயிர் எந்த பயிர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை மொச்சை 1/4 கிலோ போல் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இந்த மொச்சையை ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிற இந்த வெள்ளை மொச்சையை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க, இது சுண்டல் செய்யறதுனால தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் போல் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த சுண்டலுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 போல் கிராம்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு 5 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 சில்லு போல் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்ற பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சா சுண்டல் டேஸ்ட்டாக இருக்காது. கொரகொரப்பாக அரைச்சாலே போதுமான அளவாக இருக்கும். இப்போ இந்த சுண்டலை தாளிக்கிறதுக்கு நல்லா சூடாக இருக்கிற பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூடவே 1/2 ஸ்பூன் போல் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் இது கூட நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ண இந்த வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறி வர வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா சுண்டல் செய்யறது ரொம்பவே ஈஸியானதும் கூட. வெங்காயம் அதிகம் சேர்க்காம ஒரு வெங்காயம் சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும். இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா சுண்டலை உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த சுண்டலில் வேணாலும் செய்யலாம். தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வரணும் பாருங்கள். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா 1லேருந்து 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு தந்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு அதிகமான மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போக நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறதில்ல, சுண்டல் சேர்த்துட்டு, அதனால் தேங்காவில் இருக்கிற தண்ணி பதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் தேங்காவை நல்லா வதக்கி கொடுக்கலாம். அப்போ தான் இந்த தேங்காவோட பச்சை வாசனை போய் சுண்டல் சேர்த்து நம்ம செய்யும்போது மசாலா சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற வெள்ளை மொச்சை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணியெல்லாம் அதிகம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். தண்ணி அதிகமாக சேர்த்து வேக வச்சிங்கன்னா தண்ணியை வடிகட்டும் போது அந்த சுண்டலில் இருக்கிற சத்தெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நல்லா வதங்கின இந்த மசாலாவோட இந்த மொச்சையை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். மசாலா இந்த மொச்சை எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த மசாலா சுண்டலை நீங்கள் இதே மாதிரி வெள்ளை காராமணி, தட்டைப்பயிறு, வெள்ளை சுண்டல், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பயிர் எந்த பயிரில் வேணாலும் நீங்கள் இதே மாதிரி மசாலா சுண்டல் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மசாலாவோட இந்த சுண்டல் எல்லாம் ஒன்று சேர நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கிளறி கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த அளவுக்கு வரணும் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நல்ல பொடியை மல்லித்தலை அரைஞ்சி வச்சுருக்கிறேன். நல்லா கை ஃபுல்லாக மல்லித்தலை போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தலை நிறைய சேர்க்கறதுல தப்பே இல்லை. இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி மசாலா சுண்டலை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து விட்டு பாருங்கள். மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.